இறையேசுவில் பிரியமான எனது சொந்தங்களே, இந்நாளை இறைவனுக்கு அர்ப்பணிப்போம். நம்மையும் நமது குடும்பங்களையும் இறைவன் அவருடைய ஆவின் வல்லமையால் வழிநடத்திட இதோ இந்த பலிபீடத்திலே அர்ப்பணித்து இறைவனுடைய அருளை வேண்டுவோம். இன்றைய திருப்பலி கருத்துக்கள் பெர்னார்ட் இத்தாலியன் எடுக்கும் நன்றி திருப்பலி ஜெரோம் சார்ல்ஸ் 34வது பிறந்தநாள் விழாவுடைய நன்றி திருப்பலி அருள்மணி பெலினா ராதா 31ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலி ஸ்டாலின் ராய் 30ஆம் ஆண்டு பிறந்தநாள் நன்றி திருப்பலி. மரித்தாள் மக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற திருப்பலி ஜெபெட் சபீனா கார்மெல்லா எமால்டா ஆரோக்கியராஜ் ஜாய் ஆந்தனி ராஜ் ஜான் ரவி ஆரோக்கியம்மா 3ஆம் ஆண்டு நினைவு, ஆரி 17ஆம் ஆண்டு நினைவு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதோ இந்த தெய்வீக பலியை தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் மனமருந்தி ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை இறைச்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையால் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, நாங்களே நிறையவற்றை எங்கள் உள்ளத்திலிருந்து சிந்திக்க உம்மை வேண்டுகின்றோம். அதனால் உமக்கு உகந்தவற்றை சொல்லாலும் செயலாலும் நிறைவேற்ற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் தாழ்த்தாதே. சீராக் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனம் 1 முதல் 8 முடிய. உன் செல்வங்களில் நம்பிக்கை வைக்காதே, எனக்கு அவை போதும் என சொல்லாதே. உன் நாட்களுக்கும் வலிமைக்கும் அடிமையாகாதே. உன் உள்ளத்து விருப்பங்களை பின்பற்றாதே.
எனக்கு எதிராக செயல்படக்கூடியவர் யார் என சொல்லாதே. ஆண்டவர் உன்னை தண்டியாமல் விடமாட்டார். நான் பாவம் செய்தேன், இருப்பினும் எனக்கு என்ன நேர்ந்துவிட்டது என கூறாதே. ஆண்டவர் பொறுமையுள்ளவர். பாவத்துக்கு மேல் பாவம் செய்யும் அளவுக்கு பாவ மன்னிப்பு பற்றி அஞ்சம் இல்லாமல் இராதே. ஆண்டவரின் பரிவு எல்லையற்றது. எண்ணற்ற என் பாவங்களை அவர் மன்னித்து விடுவார் என உரைக்காதே. அவரிடம் இரக்கமும் சினமும் உள்ளன. அவரது சீற்றம் பாவிகளை காக்கும். ஆண்டவரிடம் திரும்பி செல்ல காலம் காத்தாதே. நாட்களை தள்ளி போடாதே. ஆண்டவரின் சினம் திடீரென பொங்கி எழும். அவர் தண்டிக்கும் காலத்தில் நீ அழிந்து போவாய். முறைகேடான சங்கங்களில் நம்பிக்கை வைக்காதே. பேரிடரின் நாளில் அவற்றால் உனக்கு பயன் இராது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டோர் பேறு பெற்றோர். நற்பேறு பெற்றவர் யார்? அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடவாதவர், பாவிகளின் தீய வழி இல்லாதவர், இகழ்வாரின் குழுவில் அமராதவர். ஆனால் அவர் ஆண்டவரின் திருச்சட்டத்தில் மகிழ்ச்சி இருப்பவர். அவரது சட்டத்தை பற்றி இரவும் பகலும் சிந்திப்பவர். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர். அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போல் இருப்பார். பருவ காலத்தில் கனிந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார். தாம் செய்வதனத்திலும் வெற்றி பெறுவார். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர். ஆனால் பொல்லார் அப்படி இல்லை. அவர்கள் காற்று அடித்து செல்லும் குதிரை போல் ஆவர். நேர்மையாளரின் நெறியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார். பொல்லாரின் வழியோ அழிவை தரும். பல்லவி. ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிலிருந்து கேட்டபோது அது மனித வார்த்தையாகவல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 41 50 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடருக்கு கூறியது: நீங்கள் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள் என்பதால் உங்களுக்கு ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இச்சிறியோரில் எவரையாவது பாவத்தில் விழ செய்வோருடைய கழுத்தில் ஒரு எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளிவிடுவதே அவர்களுக்கு நல்லது. உங்கள் கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு கையுடையவராய் அணையாக நெருப்புள்ள நரகத்துக்குள் தள்ளப்படுவதை விட கை ஊனமுற்றவராய் நிலைவாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கால் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை வெட்டிவிடுங்கள். நீங்கள் இரு காலுடையவராய்
நரகத்தில் தள்ளப்படுவதை விட கால் ஊனமுற்றவராய் வாழ்வில் புகுவது உங்களுக்கு நல்லது. உங்கள் கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எரிந்து விடுங்கள். நீங்கள் இரு கண்ணுடையவராய் நரகத்தில் தள்ளப்படுவதை விட ஒற்றை கண்ணராய் இறையாட்சிக்கு உட்படுவது உங்களுக்கு நல்லது. நரகத்திலோ அவர்களை தின்னும் புழு சாகாது, நெருப்பும் அவியாது. ஏனெனில் பலி பொருள் உப்பால் தூய்மையாக்கப்படுவது போல் ஒவ்வொருவரும் நெருப்பால் தூய்மையாக்கப்படுவர். உப்பு நல்லது, ஆனால் அது ஓப்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்குவீர்கள்? நீங்கள் உப்பின் தன்மை கொண்டிருங்கள், ஒருவரோடு ஒருவர் அமைதியுடன் வாழுங்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வழிபாட்டு வாசகங்கள் பாவத்தை நாம் விட்டு விலகி ஆண்டவருடைய அருளிலே வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழும் பொழுது நாம் வாழ்வை பெற்றுக்கொள்ளுவோம், பிறருக்கும் வாழ்வை கொடுப்போம் என்று நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகம் சீராக் ஞான நூலிலே நாம் வாசிக்க கேட்டோம். நாம் பாவ வழியில் வாழ்ந்திருந்தோம் என்றால் உடனடியாக ஆண்டவரிடம் திரும்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறார் சீராக் ஞான நூல் ஆசிரியர். ஆண்டவர் இரக்கம் கொண்டவர், என்னை மன்னிப்பார் என்று நாம் காலம் தாழ்த்தக்கூடாது என்று சொல்லுகிறார். பாவம் ஒரு மனிதனை, அவனுடைய ஆன்மாவை சாகடிக்கிறது, அவனுடைய வாழ்வை இழக்க செய்கிறது. இதுதான் உண்மை. நாம் பாவத்தில் விழுந்திருந்தோம் என்றால் அதை விட்டு உடனடியாக விலக வேண்டும், கடவுளுடைய அருளை தேடி வர வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியிலும் கூட ஆண்டவர் இயேசு எவ்வாறு நம்மை இந்த பாவ வழிகளிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். நமது உடலாகிய இந்த ஒவ்வொரு உறுப்புகளையும் அவர் வைத்து இந்த உதாரணத்தை அவர் சொல்லுகிறார். திஸ் இஸ் கால்ட் சிமெட்டிக் இடியம் என்று சொல்லுவார்கள். அதாவது நம்ம இதை ஒரு லிட்ரலாக எடுத்துக்கொண்டார். லிட்ரலானா ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன இந்த கை பாவம் செய்ய தூண்டுகிறது என்றால் கையை வெட்டி விடுவேன். போய் வீட்டில் போயிட்டு கையை வெட்டிடக்கூடாது, கண்ணை பிடிங்கி எரிஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு இந்த ஆண்டவர் ஒவ்வொரு உறுப்புகளையும் வைத்து இதை சொல்லும் பொழுது, இதனால் நம்முடைய இந்த உறுப்புகளை வைத்து நாம் செய்கிற பாவங்களை விட்டு நாம் பிடிங்கி எறிய வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். கண் எதை பார்க்கிறது என்று நாம் யோசிக்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நல்லதை பார்க்கிறதா? நல்லவற்றை செய்ய என்னுடைய கைகள் செல்கிறதா? என்னுடைய கால்கள் நல்லவற்றை நோக்கி செல்கிறதா என்று ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை சீர்தூக்கி பார்த்து நம்முடைய உடலை எவ்வாறு நாம் பாதுகாக்கின்றோம், அதே போன்று நம்முடைய உள்ளத்தை, நம்முடைய ஆன்மாவையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம்மை மட்டுமல்ல, நம்மை சார்ந்திருக்கின்ற எல்லோரையும் சரியான பாதையை வழிநடத்த வேண்டும். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்வாறான வழியை காட்டுகிறார்கள்? ஆண்டவர் சொல்லுகிறார், சிறியவர்களில் ஒருவருக்கு நீங்கள் பாவம் செய்ய அவர்களை பாவத்தில் விழ தூண்டினீர்கள் என்றால் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ளுவது நலம் என்று சொல்லுகிறார். எந்திரக்கல் என்று சொன்னால் உரல், உங்களுக்கு தெரியும், அரைக்கின்ற உரல். அதை அடிமைகள் கழுத்திலே மாட்டி விடுவார்கள். அவர்கள் அதை சுமந்து கொண்டு செல்ல வேண்டும் என்று சென்றார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த எந்திரக்கல்லை கட்டி கடலில் தள்ள வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது இதையே நாம் ஒரு லிட்டரலாக எடுத்துக்கூடாது. ஆண்டவர் சொல்வது, இந்த பாவ சுமையை நாம் பிறர் மேல் சுமக்கும் பொழுது அந்த சுமை நம்மேல் விழுகிறது. அதைத்தான் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிறரை தவறான வழியிலே நடத்துகின்றவர்கள் பாவத்தை செய்வதற்கு சமமானவர்கள், பாவ குற்றப்பழிக்கு சமமானவர்கள். நாம் பிறரை பாவத்திற்கு தூண்டக்கூடாது. ஒரு
சிறிய பிள்ளை அவருடைய வகுப்பிலிருந்து ஒரு பென்சிலை திருடி வருகிறார் பிற மாணவர்களிடமிருந்து. அப்போ தாய் சொல்லுகிறார், இப்படிதான் இருக்கணும், நீ சாமர்த்தியமாக இருக்கணும், சமத்தா இருக்கணும், இது மாதிரி நீ பிறருடைய பொருளை திருடி வந்தனா உனக்கு பாராட்டு தருவேன். இப்படி இந்த தாய் அந்த மகனை வளர்க்கின்றார். பிறகு பிற்காலத்திலே அவன் பெரிய ஒரு திருடனாக மாறுகின்றான். அன்புக்குரியவர்களே, இறுதியில் அவன் தூக்கிலிடப்படும் பொழுது தன் தாயை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார். அந்த தாய் ஏதோ சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த தாயை அருகில் அழைத்து அவருடைய காதை கடித்து துப்பிவிடுகிறான். அன்புக்குரியவர்களே, முதல் முறையாக அவன் சிறுவனாக இருக்கும் பொழுது அந்த பென்சில் திருடி வந்து கொடுக்கும் பொழுது அந்த தாய் கேட்டவுடனே அந்த மகனை தண்டித்து வளர்த்திருந்தால் அந்த மகன் குற்றவாளியாக மாறி இருக்க மாட்டான். நாம் சிறியவர்களை பாவத்தில் விழ செய்யக்கூடாது. அன்புக்குரியவர்களை, நம்முடைய பிள்ளைகளை எவ்வாறு வளர்க்கின்றோம், நம்முடைய குழந்தைகளை எவ்வாறு நாம் வழிநடத்துகின்றோம், இன்றைய நாளிலே நம்மையும் நமது குடும்பத்தையும் சீர்தூக்கி பார்ப்போம். என்னுடைய குடும்பமானது கடவுள் காட்டுகின்ற வழியை நடக்கின்றதா, அல்லது நான் இந்த உலகிலே சுகமாக பணம், பதவி, அதிகாரத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக பல்வேறு தீமைகளிலே என்னையும் என் குடும்பத்தையும் விழ செய்கின்றேனா என்று சிந்தித்து பார்த்து ஆண்டவர் முன்பாக நம்மை நாம் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, என்னுடைய வாழ்வையும் என்னுடைய குடும்பங்களையும் நீர் உடைய ஆவி வல்லமையால் ஞானத்தால் வழிநடத்திடும் என்று இந்த திருப்பலியிலே வரம் கேட்டு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, என்னுடைய மாலை பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது நிகழ்வுகளை உரிய முறையில் கொண்டாடும் நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் உமது ஆட்சியின் மேன்மைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இவ்வழி எங்கள் மீட்புக்கும் பயன்படுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நன்றாடுகின்றோம். ஆமென்.
என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானலோகத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் போத மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணையாயர் சூசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரோடு உமது திருவையங்கள் நிறைவு பெற செய்தவர்கள். மேலும் உயிர்த்தெழுந்த நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருள். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமைப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதிமையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவராக தன் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அருளும். இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் இதில் ஒன்றாய் கலந்து இதை கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வளிப்பதா. இது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவத்திலிருந்து மீட்க வந்த நம்முடைய தெய்வம். இதோ இந்த ஆண்டவர் இந்த அப்பத்தின் வழியாக நம்மை வளப்படுத்த வருகின்றவர். இவரை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு நம்முடைய வழிகளை செம்மைப்படுத்துவோம். இறைவனுக்கு உகந்த விதத்திலே வாழ இறைவனை வரவேற்போம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும்.
அனுதினமும் ஊழியம் செய்கின்ற பிறர் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கி எம்மை பயணிக்க செய்வதாக படைப்பணித்தோடு இணைந்து புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நானும் பலர்களுக்கும் நல்லோரால் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டம் மற்றும் எம் பங்கின் யூபிலி கொண்டாட்டம் ஆகியவற்றில் அருளும் ஆசியும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவதாக. எம் பங்கின் பாதுகாவலராகிய மீட்பர் இயேசுவின் தூய்மை மிகு இல்லத்திலிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பதற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருக்குறளாக எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரிதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, இம்மறை நிகழ்வுகளின் வழியாக கிறிஸ்துவனுடைய மீட்பின் விலையை பெற்றுக் கொண்டுள்ளோம். இதன் பயனாக நாங்கள் அவருடைய மீட்பின் பயனை துய்த்துணர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவாவுக்கு நன்றி. பரிசுத்த பாப்பானவர் உடல் நலத்திற்காக பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக. உம்முடைய ஆட்சி உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்து நோய் எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்பவர்களை நாங்கள் பொறுவது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதையும் தீமை எங்களை விடுவித்தருளும். ஆமென். வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசீர் பெற்றவரே. அச்சிஷ்டமரியாயே, தன்னுடைய மலாவே, பாவியார் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை மகன் தூய ஆவி